பிச்சுப்படும் பிச்சு ராஸ்கல். என்னைக்காச்சு மா எனக்கு அவளுக்கு ஒரே நல்லதாமா ஆச்சு. ஏன் நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க, தனித்தனியா கட்டிக்கிட்டா என்ன ஏன் கண்டுத்தனம்? தனித்தனியா வச்சுக்கலாம், கட்டிக்க முடியாது. படக்குன்னு வந்துடும். கட்டிக்கிறது ஒரே மனைவிதாமா. சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரு பொண்ணு. உங்க பொண்டாட்டிக்கு? ஐயோ, எல்லாரும் நம்ம குடும்பத்துல வந்து போறாங்க. 15 ஆமா 15 எல்லாம் வந்து இப்ப எனக்கு சந்தேகம். எனக்கு எல்லாரும் மேலயும் இருக்குடா, அது வேற விஷயம். எத்தனை தடவை சொல்றது என்ன? இந்த மாதிரி ஒண்ணு உனக்கே தெரிஞ்சீங்க. எனக்கு ஒரு பொண்ணு தாமா. சரி, உங்க பொண்டாட்டிக்கு? என் பொண்டாட்டிக்கு எனக்கு சேர்ந்தாமா ஒரு பொண்ணு. இப்ப நல்லா யோசிச்சு சொல்லணுமா? யோசிச்சு காலைல தான் பேப்பர்ல படிச்சேன். என்னதுன்னு? பேப்பர்ல இல்லப்பா, ஒரு பேப்பர்ல படிச்சப்பா, முக்கியமான விஷயம். என்னது? தினத்தந்தியில போட்டிருந்தாங்க. என்னதுன்னு? என்ன, ஒரு மெண்டல் வந்து கீழ்பாக்கத்துல தப்பிச்சுட்டான். அது இதவதான் நினைக்கிறேன். ராதா என்ன வண்டியை ரெடி பண்ணி வைங்க, ஏத்தி விட்டுருவோம். நேரம் கொண்டு போய் கீழ்பாக்கத்துல இறக்கி அவர் நேரம் கொண்டு போய் காரைக்கால்ல விடுறேன்னு சொல்லிருக்காரு. விடுவீங்களா சார்? விடணும் சார். நீங்க வேற இந்த ஊரை தான் வாக்கப்பட்டு வந்திருக்கீங்கல்ல. மாப்பிள்ள அவரு வாக்கப்பட்டு தானே திருச்செங்கோடு மாப்பிள்ள ராதா சார். உங்க மாமியாரோட அங்க தானே இருக்கு. அங்கிட்டால பேக் எடுத்துட்டு அப்படியே ஊர்ல விட்டுருங்க, சரியா? உங்க ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டே போனோம். நீ இப்படி சொன்னீங்கன்னா அவரு வீட்டுல விட்ட மாட்டாங்க. நீ பண்ண குடும்பத்துல குழப்பம் வச்சு போயிடாங்க. நான் என்ன கேக்குறேன், எவ்வளவு அழகா இங்க பாருங்க, ஒரு கடலே திடலுக்குள்ள பூந்த மாதிரி தலையா கடல் அலையாங்கிற மாதிரி இம்புட்டு மக்கள் உட்காந்துருக்காங்களே, ஏன் இவங்க முன்னாடி நின்று போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சொன்ன? உண்மையிலே சத்தியமா சொல்றேங்க, நடுவர் சொல்றதுல பாதி உண்மை பாதி போயிங்க. இவருக்கு ஒரு பிள்ளை தாங்க, அவர் பொண்டாட்டிக்கு தாங்க 2 பிள்ளைங்க. நீ எந்திரிச்சு நின்னு கை தட்டுற. டார்லிங் சிட் டவுன். டார்லிங்கா? சிட் டவுன். அதோட முடிஞ்சது இன்னைக்கு. சிட் டவுன் ப்ளீஸ். பிறந்த பள்ளம் அடைஞ்சிட்டாரு அவரு. அம்மா ஏனா எனக்கு என்ன ஆனந்தத்துல வார்த்தை வரல? ஆனந்தம் இல்ல, அதிர்ச்சியில வரல. அக்கா, பெண்கள்லாம் நான் சொல்றது சரியா இருந்தா கை தட்டுங்க, சரியா? ஏன் உங்களுக்கு ஒண்ணுங்க மனைவிக்கு 2ன்னு சொன்ன தெரியுமா? பெண்கள் எல்லாருமே திருமணமானதுக்கு பிறகு எங்களோட முதல் குழந்தையா நினைக்கிறதே எங்க மடியில தவழக்கூடிய எங்களுடைய புருஷனை தாங்க. உங்களையும் சேர்த்து தாங்க உங்க பொண்டாட்டிக்கு 2 பிள்ளைன்னு சொன்ன. உண்மையா கை? நான் தான் முதல் குழந்தையா? மடியில தவழ்ந்த முதல் குழந்தை. என் பொண்டாட்டி மடியில தவழ்ந்திருக்கேன். தப்பு என்னங்க? என் பொண்டாட்டி மடியில தவழ்ந்தா என்னங்க தப்பு? ஏப்பா வாய் வாசப்படி வரையும் போயிட்டு வருது. ஏங்க, உறவுகள் நல்லா இருக்கணும், குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா மனைவி என்ன செஞ்சாலும் ரசிக்க கத்துக்கங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆக்கி போறோம்னா ஜேசிபில மண்ணவாரி கொண்ட மாதிரி டபக்க உள்ள தள்ளுறீங்களே, என்னைக்காவது அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? ஒண்ணு இல்லைங்க, போன வாரம் நிகழ்ச்சி ஒரு நாள் கேன்சல் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போனேன்னு காரைக்கால பாத்தீங்கன்னா நல்லா சோடு மழை ஆகும்னு. நல்ல சந்தர்ப்பம். சத்தியமா ஆகும்னு. திருவாரூர்ல மழை பெஞ்சா? காரைக்கால மழை பெஞ்சு நல்ல ஒரு தான் மழை பெய்யும். சரி, என் மாமியார் மாமனார் திருச்செந்தூர் போயிட்டாங்க. அருமையான சந்தர்ப்பம். ஏன்னு இல்ல, மாமியார் இல்ல வீட்டுல. என் பையனை எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. சூப்பரு. ஜன்னல சாப்பிட்டீங்களா? ஏன்னு மழை தண்ணி உள்ள வந்துட போதா? இல்ல, சாப்பிட்டுதான் இருந்துச்சு. சாப்பிட்டீங்களா? நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் தானே. நீங்க வீட்டுக்காரர் வந்து சாப்பிட்டீங்களா? வா. கரண்ட் இல்லையா? கரண்ட் இல்லையா? சூப்பர். அதனால ஏன் எட்டி பாக்குறேன்? அடுத்த வீட்டை எட்டி பாக்குறதே வேணாம். நாங்க 2 பேரும் ஹால்லயே சோஃபா போட்டு உட்கார்ந்தீங்க. ஹால்ல? எங்க வீட்ல. உங்க வீட்ல ஹால்லயே சோஃபா போட்டுட்டு உட்கார்ந்து சோஃபால உட்கார்ந்து என் வீட்டுக்காரு என் கண்ணோட கண்டு அவங்க வீட்டுக்காரர் பார்த்து நீ என்ன புடிக்கிற? நீ வேற டாக்டர் வேற. என் கண்ணோட கண்கள் பார்த்து என் மூக்கோட மூக்கு பார்த்து. ஏப்பா, நீயுமா அது அந்த நாட்டாம மியூசிக் இல்ல, அது பொள்ளாச்சி. என் வீட்டுக்காரர் என் கண்ணோட கண்கள் பார்த்து
ஏய்! இல்ல, மழை பெஞ்சதுல அதான் குளிர் அடிக்குன்னு சொல்றான். முடியல ஈஸ்வரா, அதுக்குள்ளே முடியல. முடியல. மூக்கோட குளிர் தான். டோன்ட் ஆங்கிரி, ஓகே? அவர் வெள்ளைக்கார துறை. மூக்கோட மூக்கு பார்த்து, இதழோட இதழ்கள் பார்த்து. மூஞ்ச பார்த்தா தெரியாதா? அப்பதான் லவ் பண்ணணும் பொண்டாட்டிய, அப்பதான் உறவு நல்லா இருக்கும். என்கிட்ட ஒண்ணு கேட்டாருன்னு. என்ன கேட்டாரு? உன் கையால ஒரு காஃபி கொண்டு வந்து கொடு தங்கம்னு கேட்டாருன்னு. நானும் மாமா கேட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு என் கையால ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடு. காபிக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? என் கையால காஃபி கொடுத்தா அது கூட அவருக்கு தேவாமிர்த மாதிரி. நானும் காஃபி கொண்டு வந்து கொடுத்தேன் சார். நீங்க கேளுங்க சார். காரைக்கால விட்டுருவீங்கல்ல சார், நான் நிமிந்து கேளுங்க சார். காஃபி கொண்டு வந்து கொடுத்தேன். தெருவுல விட்டுருவீங்களாட்டு இருக்கு. காரைக்கால கொண்டு தெருவுல எல்லாம் விட மாட்டேன். என்ன காரைக்கால விடுங்க. காஃபி கொண்டு வந்து கொடுத்தேனே, அந்த இருட்டுல சரியா கவனிக்கலன்னு அந்த ஜீனில ஒரு ஈ கடந்து கொண்டு இருக்கு, அது காஃபில சேர்ந்து வந்துருச்சுன்னு. இப்ப அண்ணி உங்களுக்கு காஃபி கொடுத்தா அதுல ஈ கடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன் அறிவியல் லூஸ் ஒரு ஈய கூட ஒழுங்கா பார்க்க மாட்டியா? ஓ கண்ணு என்ன படதில இருக்கே யார அப்படின்னு ஏன் பொட்டாட்டி கேப்ப. அப்படி கை இங்க வரக்கூடாது. அப்படிலாம் சொன்னா உறவு விளங்குமா? சி விளங்குமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸ்லிப் ஆயிடுச்சு. நானும் என் வீட்டுக்காரர் இப்படி திட்டிடுவாரோன்னு நினைச்சு பயந்தேன். ஆனா எங்க மாமா என்ன தெரியுமா சொன்னாருங்க? என்ன தெரியுமா சார் சொன்னாரு? காஃபியும் பத்தாரு, ஈயையும் பத்தாரு, எண்ணெயும் பத்தாரு. ஈன்னு பார்த்திருப்பாரு, நல்லாதான் பத்தாரு. காஃபியும் பத்தாரு, ஈயையும் பத்தாரு, எண்ணெயும் பத்தாரு. எப்படி தங்கும் உன் அழகுல நான் தான் மயங்குனேன்னு நினைச்சேன். இந்த ஈ கூட மயங்கிருச்சு அப்படின்னு. சனியன உன் மூஞ்சிய பார்க்க முடியாம ஈ தற்கொலை பண்ணி செத்துருக்கடா தம்பி. நல்ல வேலை ஈ விழுந்துச்சு. அதே பள்ளி விழுந்துதான் வீட்டுக்காரே மயங்கிருப்பாரு. ஏன் உங்களுக்கு